தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைய நாள் மே 18. உலகத்தில் எந்த மூலையில் தமிழன் வாழ்ந்தாலும் அந்த தமிழன் எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையில் திகழ்ந்தாலும் இந்த மே 17, 18, 19 3 நாட்களையும் ஒரு காலம் மறக்க முடியாது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா? முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா? எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாய் உடல்கள் எரிந்து சாம்பலானது. ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தாயக நிலப்பரப்பை, தமிழ் ஈழத்தை சிங்கள இனவெறி, மதவெறி ஆட்சியாளர்களிடமிருந்து மீட்டு ஒரு சுதந்திர தமிழ் ஈழ நாட்டை படைக்க வேண்டும். உலகத்தில் தமிழன் வாழாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை என்கின்ற அந்த குறை களையப்பட வேண்டும் என்கின்ற கொள்கை இலக்கோடு, லட்சிய வேட்கையோடு 1977க்கு பிறகு களம் புகுந்த ஈழத்தமிழின இளைஞர்கள் தங்களுடைய நாட்டின் விடுதலைக்காக இயக்கங்களை கட்டி அமைத்தார்கள். நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் உண்டு. அறவழியிலே போராடி பார்த்தார் தந்தை செல்வா. அவருக்கு அடுத்து நாவலர் அமிர்தலிங்கனார் அறவழியிலே போராடி பார்த்தார். ஆனால் தமிழ் ஈழம் என்பது எட்டாத கனவாக இருக்கிறது என்ற நிலையில் அமிர்தலிங்கனார் சிங்களவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய நிலையில்தான் 1983 சூளை கலவரம் வெடித்தது கொழும்பு நகரில். அன்றைய நிலையிலிருந்து சூளை கலவரம் 1983 ஜூலை 23 அன்றைக்கு கூட என் போன்ற எளியவர்கள், உழைக்கும் வர்க்க தமிழர்கள், பாட்டாளி தமிழர்கள் தமிழ் ஈழத்துக்காக களமாடத் தொடங்கிய நாள். மறைந்த இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மதிப்பிற்குரிய ஈழவேந்தன் அவர்களை வைத்து திருச்செந்தூரிலே 1983 சூலை 23ஆம் நாள் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த தமிழன் நான். அன்றையிலிருந்து இதை பார்க்கிறேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு என்கின்ற நிலை அல்ல, தொடக்கத்திலிருந்தே. ஆகையினாலே எங்கள் வாழ்க்கை இழந்தோம். நமக்கென்று ஒரு நாடு கிடைக்கிறது, தமிழ் ஈழம் கிடைக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இந்த போரை நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆதரவில் ஒன்றிய அரசு, மன்மோகன் சிங் தலைமை அமைச்சர், சோனியா வழிகாட்டுகிறார். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அரசியலிலே. இந்த நிலையிலே ஒரு தேசத்தின் விடுதலை என்றால் என்ன என்பதை தெளிந்து புரிந்து அறிந்து வைத்திருந்த, ஏனென்று சொன்னால் 1972 காலகட்டத்தில் வங்கதேச விடுதலையின் போது இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் கொடுக்க முடியாத தொகையை தமிழ்நாடு அள்ளி கொடுத்தது 6 கோடி ரூபாயை வங்கதேச விடுதலைக்கு. வங்கதேசத்தின் அப்போதைய முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் ரே இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் இயங்கிய முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இந்திரா காந்திக்கு அறைகோல் விடுத்தார். வலிமை மிக்க தலைமை இந்திரா காந்தி, நாட்டின் தலைமை அமைச்சர். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நான் உங்கள் தலைமையில் இயங்கக்கூடியவன் தான். ஆனால் கிழக்கு வங்கத்திலே நடைபெறுகிற இனப்படுகொலை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. கிழக்கு வங்க மக்கள், மேற்கு வங்க மக்கள் மொழியாலும் இனத்தாலும் கலையாலும்
வரலாற்றாலும் பண்பாட்டாலும் ஒன்றுபட்ட இனத்தவர்கள். சமயம் வேறுபட்டு இருக்கிறது, அதை பற்றி கவலை இல்லை. குருதி எங்களுக்கு ஒன்று. இந்திய படை அனுப்பி வங்கதேசத்தை உருவாக்குகிறீர்களா? இல்லை, என் தலைமையிலான காவல்படை அனுப்பட்டுமா? 12 நாள் கெடு விதித்தார் ஆண்மையுள்ள மேற்கொண்ட முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர். இதெல்லாம் எழுதியவர் கலைஞர் ஐயா மு கருணாநிதி. மக்கள் திலகம் ஆக்கோர் அவர்கள் திரைப்படங்களிலே அடிமைப்பட்ட தேசிய இனங்களின் விடுதலைக்காக, எழுச்சிக்காக, விடுதலை போராட்ட இயக்கத்தின் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அதற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு மாவீரராக, விடுதலை வீரராக நடித்திருக்கிறார், பாடியிருக்கிறார் பல பாடல்கள். அதெல்லாம் நாம் சொன்ன நேரம் போதாது. ஆனாலும் அவருக்கு தெரியவில்லை என்று ஐயா கலைஞர் சுட்டி சுட்டி காட்டி 83 86 இறுதி வரை தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றையும் ஏனைய தேசிய இன விடுதலை போராட்ட வரலாறுகளையும் எழுதி குவித்தவர் அவருடைய ஆட்சியிலே. முத்துக்குமார் தீக்குளித்து மரணத்தை தழுவினார். அதைத் தொடர்ந்து 17 தமிழர்கள், கலைஞர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு, ஈழத்தை காப்பதற்கு டெல்லிக்கு நெருக்கடி கொடுங்கள் என்றெல்லாம் குரல் கொடுத்து பார்த்தோம். போராடாத ஊர்களே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து போராடியது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொந்தளித்து போராடினார்கள். ஆனாலும் 18 கல் தொலைவுள்ள ஈழத்தில் நம்முடைய இனம் முள்ளிவாய்க்கால் அழிகிற பொழுது எதையும் செய்ய முடியாத அரசாக அன்றைக்குத்தான் இவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை ஏன் மடை மாற்றினார்கள்? திராவிட நாடு திராவிடருக்கே என்று இந்த திராவிட போர்வையிலே என்கின்ற சிந்தனை இளையோர்களுக்கு அன்றைக்குத்தான் வந்தது. ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களிலே தமிழர் தேசிய மேடைகளிலே தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். ஐயா பல நெடுமாறு வைத்துக் கொண்டே பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதோர் தலைமை தாங்கக்கூடிய இயக்கமாக இந்த திராவிட அமைப்புகள் இருக்கிறது. மொழிவழி மாநில பிரிவினைக்கு முன்பு ஒரு கால் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் கூட அதற்கு பின்பு தமிழ்நாடு என்று வந்த பிறகு இவர்கள் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழ் தேச முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம் என்றுதான் பெயரை மாற்றி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மாற்றம் ஒன்றுதான் உலகத்தில் மாறாத ஒன்று, ஏனை அனைத்து மாறும் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே திராவிடம் தங்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்கின்ற நிலையிலே முகத்தில் ஓடிக்கொண்ட முகமூடியாக திகழ்ந்து இனப்படுகொலை மீது 3 மணி நேர பட்டினி போராட்டம் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றி மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்கின்ற கருத்தையும் சொல்லி டெல்லியிலே தன்னுடைய சகாக்களுக்கு அமைச்சர் பொறுப்பு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி வீதிகளிலே சுற்றி சுற்றி தள்ளுவண்டியிலே வந்த பொழுது கூட கேட்கிறார்கள், ஈழத்திலே இனம் அழிகிறதே, நீங்கள் இப்படி பதவிக்கு அலைகிறீர்களே டெல்லியிலே என்று. அப்போது சொன்னார், சங்க இலக்கியத்திலே இருக்கிறது, ஒரு தெருவிலே சாப்பறை இசை கேட்கும், இன்னொரு தெருவிலே மங்கள இசை கேட்கும் என்ற நிலையில் கண்ணோட்டத்தில் எங்களை போன்றவர்களெல்லாம் அதில் முழு கவனம் செலுத்தினோம். குடும்பத்தை கூட பெண்ணுக்கு தெரியும். அந்த நிலையிலே தான் வேறு கொண்டிருந்த விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், தமிழ் நிலம் என்ற இதழிலே நம்முடைய பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் நடத்திய அந்த இதழிலே நான் எழுதினேன். நூற்றுக்கணக்கான தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் தாங்குமா தமிழீழம் என்ற தலைப்பில் எழுதினேன். இறுதியாக அதில் சொன்னேன், எந்த இயக்கம் மெய்யான இயக்கம், ஈகம் புரியக்கூடிய இயக்கம், வீரத்தை நிலைநாட்டக்கூடிய இயக்கம், எந்த தலைமை செம்மையான தலைமை, தூய தலைமை, உண்மை நேர்மை வாய்மை ஒழுக்கமாக ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருக்கக்கூடிய தலைமை என்பதை காலமும் களமும் தான் முடிவு செய்யும் என்று
84, 85 காலகட்டத்தில் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனாரோடு தொடர்பு கொண்டிருந்த, நேரடி பழக்கத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் எழுதினேன். தேசிய தலைவர் அதை படித்துவிட்டு என்னிடத்திலே சொன்னார், சரியான வாசகத்தை எழுதியிருக்காயாடா தம்பி என்கின்ற அவருடைய அந்த ஈழத்து மொழியிலே சொன்னார். காலமும் களமும் முடிவு செய்யும் என்று. ஆனால் காலமும் களமும் முடிவு செய்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான். தமிழ் ஈழத்தை வென்றெடுக்கக்கூடிய இயக்கம், உண்மை, நேர்மை, வாழ்வின் ஒழுக்கமான, கட்டுப்பாடு மிகுந்த, வீரம் செறிந்த ஒரே தலைமை தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் என்பதை தான் காலம் நமக்கு அடையாளம் காட்டியது. களத்தில் நின்றார்கள், பல்வேறு களத்தை வென்றார்கள். நினைத்திருந்தால் தேசிய தலைவர் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அவரை அணுகிய போது திரிகோணமலை 50 ஆண்டுகள் எங்கள் கட்டுப்பாட்டிற்கு தாருங்கள், தமிழீழத்தை நாங்கள் ஏற்கிறோம், பிற உலக நாடுகளையும் ஏற்க வைக்கிறோம், இந்தியா ஏற்றுக்கொண்டாலும் மறுத்து நின்றாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னபோது அப்பொழுதுதான் இந்த பாடல் உருவாகியது. கோணமலை எங்கள் கோட்டை, கொடுப்போமாகியவன் கையிலும் எங்கள் நாட்டை என்கின்ற அந்த பாடலையே உருவாக்கி எழுதி இசையமைத்து பாடினார்கள். அப்படிப்பட்ட தமிழீழ விடுதலை பாடல்களை தமிழ்நாட்டிலும் தமிழீழத்திலும் உலகெங்கும் பறந்து வரும் தமிழர்கள் உள்ளங்களில் பாடி 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 விதைத்த நம்முடைய பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பட திறப்பு நேற்று நடந்தது. சென்னையில் மறைந்து விட்டார். வங்கதேச விடுதலைக்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் மேற்கு வங்க அரசிற்கும் இந்திய ஒன்றிய அரசிற்கும் நல்கிய மாமனிதர் ஐயா கலைஞர். ஆனால் கைக்கு செய்து நின்றார். ரத்தம் சூடேறவில்லை அவருக்கு. விளைவு நம்முடைய இனம் அழிந்தது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வேடிக்கை பார்த்தார்கள். சோனியா காந்தி வேடிக்கை பார்த்தார். மன்மோகன் சிங் அத்தனை உதவிகளின் சிங்கள இனவரி அரசுக்கு நல்கியது. நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தமிழீழத்தை சேர்ந்த இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கருணாநிதியை பார்த்தவர்கள், தமிழீழ விடுதலைக்கு வாரி வாரி வைங்க வள்ளல் மக்கள் கழகம் ஆக்கோராவை பார்த்தவர்கள், விடுதலை போராட்டத்திற்கு முற்றிலும் பகையாளியாக உருமாற்றிக் கொண்ட அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜயிடம் மன்றாடி கேட்கிறார். விஜய் அவர்கள் மணந்திருப்பது ஈழத்தமிழ் பெண். அந்த பார்வை கூட இல்லை. அண்மையிலே தம்பி வன்னியரசு சொன்னார் அல்லவா, இனப்படுகொலை நடக்கும் போது இனப்படுகொலைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிற வேலையை விஜயிடம் போய் கேட்டபோது எங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை என்று சொன்னார்கள். அவருடைய தந்தையரிடம் போய் கேட்டபோது எங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, உடன்பாடு இல்லை, வேலைகள் எங்களுக்கு நிறைய இருக்கிறது என்று சொன்னதாக வன்னியரசு சொல்கிறார். அப்படிப்பட்ட இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவரிடம் ஈழத் தமிழர்கள் மழை பிச்சை கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ் ஈழத்திலும் உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளும் மறக்க முடியாத கொடுமையான நாளான மே 18 என்கின்ற இந்த தமிழ் தேசிய பேரினத்தின் அவல நாளை ஒருபோதும் மறக்க முடியாது. நெஞ்சம் மறக்குமோ, தமிழர் நெஞ்சம் மறக்குமோ என்கின்ற அந்த வினாவோடு விடுதலை போராட்டம் என்பது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களால் அமைதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கருவிகளை கையில் விடுகிறோம் என்று சொல்லவில்லை, விடுதலை போராட்டத்தை விலகிக் கொள்கிறோம் என்று சொல்லவில்லை, ஆயுதங்களை மௌனிக்கிறோம், அமைதிப்படுத்துகிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனாலும் இனி ஒரு கருவி புரட்சி நிகழுமா, வாய்ப்பா என்றால் நம்மை பொறுத்தவரை வாய்ப்பில்லை. கண்ணுக்கு எட்டிய தொலைவில் நம்முடைய விழிகளுக்கு புலப்படவும் இல்லை. ஆனால் கொடிநாயக களம் இருக்கிறது. அறப்போர் இயக்கங்களை கட்டுவோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னிலை வேகமாக முன்னெடுப்பதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்குவோம். ஜனநாயக பாதையிலே உலக நாடுகளில் அலுவலக கதவுகளை தட்டுவோம். தமிழீழத்தை பாருங்கள், உலகத்தின் முதன் மொழிக்கு சொந்தக்கார தமிழ் தேசிய பேரிடத்தின் அவலத்தை பாருங்கள், துன்பத்தை பாருங்கள், துயரத்தை பாருங்கள். இதோ எங்கள் தமிழீழ முள்ளி வாய்க்கால் மறக்க முடியாத நாளாக இருக்கிறது. எங்களுக்கு நீதி வேண்டும். மரணித்தவர்கள் குரல் இன்னைக்கும் அங்கே ஓலமிட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் படுகொலைக்கு எங்களுக்கு நீதி வேண்டும். உலக அரங்கமே எங்களுக்கு நீதியை வழங்கு என்கின்ற அந்த நிலையில் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழருடைய உள்ளத்தில் இருந்தும் வரக்கூடிய செய்தி, தமிழ் ஈழ மக்களிடையே, தமிழ் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உலக தமிழரிடையே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஈழத் தமிழினம் சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ்வதா, தனித்தே பிரிந்து செல்வதா, அல்லது மொழிவழி தேசிய இனங்களை தன்னுரிமை அடிப்படையிலே, அதாவது சுயநிர்ணய அடிப்படையிலே தங்களுக்கு என்று ஒரு தேசத்தை படைத்துக் கொள்வதா என்பதை உலக ஒன்றிய பேரவை மேற்பார்வையில் உலக நாடுகள் வலியுறுத்தி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், எங்கள் தேசம் மீளப்பெற வேண்டும் என்கின்ற லட்சிய உறுதியோடு அறைகூவலோடு மே 18 மாண்டு மடிந்த எண்ணற்ற தமிழீழ விடுதலை போராட்ட மா வீரர்களுக்கும் சிங்கள இனவரி அரசின் வான்வெளி கொத்து குண்டுகளால் மரணித்த எம் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் கண்ணீர் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் இந்த நாளில் நினைவுபடுத்தி உலக ஒன்றிய பேரவையே தமிழ் ஈழத்திற்கான ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பை நடத்தி என்ற முழக்கத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா? முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா? எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது.